யாழினி கிட்ஸ் டிவி. முன்னொரு காலத்தில் மரகத நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்தனர். கடவுளே, இந்த பஞ்சம் மட்டும் ஏற்படாம இருந்தா இந்நேரம் நாங்க எல்லாரும் இங்க மகிழ்ச்சியா இருந்திருப்போம் என்று புலம்பியபடியே மக்கள் நாட்டை விட்டு வெளியேறினர். அந்த ஊரில் ஓர் ஒற்றை அரச மரம் இருந்தது. நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக மரத்தின் இலைகள் உதிர்ந்து பட்ட மரம் போல அந்த மரம் காட்சியளித்தது. அந்த அரச மரத்தின் பொந்தில் ஒரு கிளி ஒன்று வாழ்ந்து வந்தது. மக்கள் அனைவரும் ஊரை விட்டு சென்று விட்ட நிலையில் இந்த கிளி மட்டும் அந்த மரத்திலேயே இருந்தது. இந்த காட்சியை கண்ட இந்திரன் மிகவும் கவலை கொண்டார். இந்த கிளிக்கு என்னதான் ஆகிவிட்டது? ஏன் இந்த கிளி இந்த மரத்தை விட்டு செல்லாமல் இங்கேயே இருக்கின்றது? இதை அறிந்து கொள்ள ஒரு துறவியாக மாறி இந்திரன் கிளியிடம் வந்தார். கிளியே, உனக்கு என்ன ஆயிற்று? இந்த மரத்தின் இலைகள் எல்லாம் பட்டு போய்விட்டன. நீ ஏன் இன்னும் இந்த மரத்தை விட்டு செல்லாமல் இங்கேயே இருக்கிறார்? ஐயா, இந்த மரம் எனக்கு என் தாயை போன்றது. நன்றாக இருந்த காலங்களில் இந்த மரத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். இன்று பஞ்சம் ஏற்பட்ட பின் இந்த மரத்தின் இந்த நிலைமை கண்டு நானும் விட்டு சென்றால் இந்த மரத்திற்கு யார் துணை இருப்பார்? என்னால் இந்த மரத்தை விட்டு செல்ல முடியாது. அதனால்தான் நான் இங்கேயே இருக்கிறேன் என்று கிளி கூறியது. அதை கேட்டதும் கிளியின் அன்பில் உருகிய இந்திரன் தான் ஒரு கடவுள் என்பதை கிளிக்கு உணர்த்தினார். மேலும் அவர், கிளியே, இந்த மரத்தின் மீது நீ காட்டும் அன்பு போற்றத்தக்கது. உனக்கு ஏதேனும் வரம் வேண்டுமா? கேள் என்று இந்திரன் கிளியிடம் கேட்டார். உடனே கிளி, பட்ட மரம் முன்பு போல பூ பூத்து குலுங்க வேண்டும். நாட்டிற்கு மக்கள் அனைவரும் திரும்ப வேண்டும். நாடு முன்பு போல செழிப்பாக இருக்க வேண்டும். கிளியே, உனக்கென்று எந்த வரமும் கேட்காமல் இந்த மரத்தின் மீது நீ காட்டும் அன்பை போற்றுகிறேன். நீ கேட்டது போலவே இந்த மரத்தின் இலைகள் மற்றும் பூக்கள் பூத்து மீண்டும் இந்த மரம் உயிர் பெறும் என்று இந்திரன் வரமளித்தார். அதை போலவே அந்த மரம் இலைகள் தொடங்கி பூக்கள் பூத்து குலுங்கியது. மேலும் இந்திரன் கிளியிடம், கிளியே, நீ என்னுடன் இந்திரலோகம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே கிளி, எனக்கு இவ்வளவு நாட்கள் அடைக்கலம் தந்தது இந்த மரம்தான். இந்த மரம் அனுமதி கொடுத்தால் நான் தங்களுடன் வருகிறேன் என்று கிளி கூறியது. அதற்கு அந்த மரம், கிளியே, என் மீது நீ காட்டும் அன்பு அளவற்றது. நீ மகிழ்ச்சியுடன் இந்திரலோகம் செல். நான் பெரும் மகிழ்ச்சி கொள்வேன் என்று மரம் கூறியது. மரத்திடம் விடை பெற்றுக் கொண்ட கிளி இந்திரனுடன் இந்திரலோகம் சென்றது. கிளியின் அன்பால் மரகத நாடு முன்பு போல செல்வ வளத்துடனும் வளமையுடனும் பூத்து குலுங்கியது. மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். இதை அவர்கள் உற்சாகமாக கொண்டாடினர்.